ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், சொல்லுங்க, மத்திய அமைச்சரவை கூட்டம் எப்போது தொடங்கியது? இந்த கூட்டத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் டெல்லியில் நடைபெறும். இன்று அதே போல சுமார் 10 மணிக்கு கூட்டம் தொடங்கியது. பிரதமருடைய அலுவலகத்தில் டெல்லியில் அந்த கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்துடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 7வது ஊதிய கமிஷனுடைய பரிந்துரைகளை மத்திய 7வது ஊதிய கமிஷனுடைய பரிந்துரைக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய கமிஷன்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். அந்த ஊதியம் எந்த காலநிலையில எப்படி கொடுக்கணும், எவ்வளவு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா பே கமிஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஊதிய கமிஷன் அமைப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த முறை 7வது ஊதிய கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஓவராலா மத்திய அரசு ஊழியர்களுக்கு 23.5% சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக 7,000 ரூபாய் இருந்தது. ஆனால் ஒருவேளை 7வது ஊதிய குழு சொல்றது அமலுக்கு வந்துட்டா குறைந்தபட்ச சம்பளமே 18,000 ரூபாய் இருக்கும். அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு இருக்கும்? 2,50,000 ரூபாயாக இருக்கும். இப்பொழுது அதாவது 90,000 இருக்கிறது. ஒருவேளை உயர்த்திட்டாங்க அப்படின்னா 2.5 லட்சமாக இருக்கும். இதனால அரசுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு இதனால கூடுதல் செலவாகுது. ஒருவேளை ஒப்புதல் அளிக்கப்பட்டால் எப்போலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னா, இந்த வருடம் ஜனவரி 1 கணக்கிட்டு வழங்கப்படும். இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு முடிவு தெரிய வரும். சலீம், இப்ப 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் அமைச்சரவை மட்டத்தில் நடைபெற்று வருதுன்னு சொல்றீங்க. இதுல வேறு முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? முக்கியமா நம்ம சொல்ல போனோம்னா, இப்ப பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எப்பொழுது தொடங்கும், இது குறித்த விஷயங்கள் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் நமக்கு அந்த தகவல் வரல. முக்கிய அமைச்சர்கள் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதால் அவங்களா வெளியே இதெல்லாம் நாங்க பேசினோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஊடகத்தினருக்கு தகவல் தெரிய வாய்ப்பில்லை. சுமார் 10 மணி போல இந்த கூட்டம் ஆரம்பித்தது. சுமார் 12 மணி வரை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. 11:30 மணிக்கே கூட முடிஞ்சிடலாம். இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு என்ன முடிவெடுத்தோம் அப்படிங்கறத மத்திய அமைச்சர்களே வெளியிடுவார்கள்.